ஆத்ம நமஸ்தே. உங்கள் காதலை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் வேணுமா, இல்லை உங்களோட பசி பிணியை போக்கணுமா, அப்போ இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கங்க. ரோகிணி 27 நட்சத்திரத்தில் 4வது நட்சத்திரம் தான் இந்த ரோகிணி நட்சத்திரம். இது பார்க்குறதுக்கு ஆகாயத்தில் ஒரு தேர் போல வடிவத்தில் காட்சி தரக்கூடியது. நீங்கள் வீடு மாற்றணும்னு நினச்சாலும் இடமாற்றம் செய்யணும்னு நினச்சாலும் இந்த நட்சத்திரத்தில் மாற்றும் போது உங்களுக்கு சிறப்பான ஒரு வசிப்பிடங்கிறது கிடைக்கும். குழந்தைங்களுக்கு முதலாக உணவு ஊட்டக்கூடிய அன்னப்பிரசனம் செய்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அன்னதானம் செய்யணும்னு நினச்சிங்கனாலும் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் அன்னதானம் செய்யும் போது உங்களுடைய பலன் பன்மடங்காக பெருகி இருக்கும். ஒருத்தங்களை விருந்துக்கு அழைக்கிறதா இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் அழைக்கும் போது அவங்க எப்பயுமே உங்கள் கூட அன்பாக இருப்பாங்க. கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நட்சத்திரம் வர்ற நாட்களில் சந்திரனை தரிசனம் பண்ணுறதுனால உங்களோட கண் பிரச்சனை சரியாயிடும். அது மட்டும் இல்லைங்க, முகத்தில் நல்லா பொலிவு ஏற்பட்டு முகத்தில் ஒரு வசீகர தன்மையும் ஏற்படும். சுக்கிரனும் சந்திரனும் இணையக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் கலை நிகழ்ச்சிகள் செய்ய தொடங்கும் போது அது ரொம்ப பிரம்மாண்டமாக சிறப்பாக அமையுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் பகவான் கிருஷ்ணர். அதனால பெண்களிடம் காதலை வெளிப்படுத்த ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் உணவு விடுதிகள் தங்குற விடுதிகள் தொடங்குறதுக்கும் இந்த நட்சத்திரத்தில் தொடங்கும் போது அது ரொம்ப பிரம்மாண்டமான அமைப்பை கொண்டு போய் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பசிப்பிடியால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் வர நாட்களில் பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட பசிப்பிணிங்கிறது நீங்கும். அது இல்லை முடியாட்டினாலும் கூட சென்னையில் உள்ள அஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு சென்று தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது உங்களோட பசிப்பிணிங்கிறது நீங்குங்க. ஆத்ம நமஸ்தே. நன்றி.